வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கீழே தம்பிக்கிட்ட கனடா பண்ணிவிட்டு குளிப்பாட்டிட்டு கேட்டு மட்டும் காலை வீடியோ பார்த்தீங்களா? காலை வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஹெட்டிங் நான் போட்டிருப்பேன், எப்படி அடிக்கிறான் பாருங்கள், தட்டை தூக்கின்னு போட்டிருப்பேன். அது பாருங்கள் நீங்கள். என்ன கோவம் பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் எங்கள் அப்பாக்கிட்டே சண்டை போடுவான். அதாவது அவனுக்கு தெரியல, நான் தான் அவனை பார்த்துக்கிறேன், அவனை தான் டேக் கேர் பண்ணி தெரியாது அவனுக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ராஜா. தண்ணி விடுனா தண்ணி விடணும், தட்டு வேணா தட்டு வேணும். வச்சுக்கல சரியான கனடாச்சு. ஓகே, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி சாயங்காலம் திருச்சி போகிறேன். நாளைக்கு தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் உறையூரில் நடக்குது. அதுக்கோசரம் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆஜராகணும்னு சொன்னாங்க. கருப்பு பேண்ட்டு, வெள்ளை ஷர்ட்டு, ஐடி கார்டு எங்கே வச்சேன்? நல்ல காலம் உங்கள்கிட்ட ஐடி கார்டு சொல்கிறப்ப ஞாபகம் வருது. அந்த ஐடி கார்டு காமிக்கிறாருங்க. ஆமாம் முருகா, இங்கே வச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என் ஒய்ஃபை தான் கேட்கணும். மாய், நீ உன்ட பேக் ஃபட்டிலாயினே சைடு உன்ட பேக் சைடு ஃபட்டிலாயினே தரமா ஐடி கார்டு ராய் இதில் பேக் போட்டு கொடுத்தேன். काम खल जाओ नया तिरछी खल चाहिए ना बैग तेल्ले ना मामी तेल्ला खल चाहिए माई लंबर है बैग ऑरेंज ओके ಅದನ್ನ ಐಡಿ ಕಾರ್ಡ್ ಬ್ಯಾಗ್ ಮಾಡತಿ ನಾ ಕಳಾಯಿ ஐடி கார்டு தரமா சேசா செக்கரி நாக்க பேக் ಮಾಡತಿ களாயி இந்த வீட்ல எது எங்க இருக்கு நமக்கு தெரியாது. அங்க தூச்சி அந்த இப்படி தெரியும், அவ்வளோ ஹைட்டா தூச்சிருக்காங்க, நமக்கு தெரியாது. குடு அதில் கோவம் வந்துடுது. எனக்கெல்லாம் கோவமாக வராது. தான் அதில் ஐடி கார்டு இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, கிடச்சிட்டு பாருங்கள், ஒரு நிமிஷம். இதுதான் எங்களோட ஐடி கார்டு. இப்போது சுரேஷ் பாபு நான் கீழே வந்து டிஆர் மாதிரி இருக்கேண்ணா. தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர காத்தோட கார்டு இதுதான். எங்களுடைய சங்கம் நகல் கலைஞர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே வருவாங்க. நாளைக்கு காலைல சமயபுரம் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அங்கே போயிட்டு இதையும் எடுத்து வச்சேன் நான். ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா, பல்ல இடிக்கிற ஒரு சாங்கோட காஸ்டியூம். இது மறந்து இங்கே வச்சிட வேண்டியதான். ஒன்று மிஸ் ஆனால் கூட நல்லா இருக்காது. இதில் முக்கியமான ஐட்டம் நான் எடுத்துன்னு போகிறது சூயோட லுங்கி. அவனுக்கு தெரியாமல் முடிச்சு மேலே எடுத்துன்னு வந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு செம்ம கற்றுவான். இதில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ எவ்வளோதாங்க நம்ம மேட்ரு பெருசாக. அதாவது அங்கே ஸ்டேஷனில் இறங்கிட்டு, திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு, அங்கே கிளாக் ரூம் எதுனா இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து 10 மணிக்கு தானே அந்த செயற்குழு கூட்டம். என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கரெக்டாக ஒரு சமயபுரம் தெரில எனக்கு அந்த ஏரியாவை தெரியாது. நம்மள அங்கேருந்து உறையூர் போகிற ரூட்டில் தான் அந்த கல்யாண மண்டபமும் ஏதோ ஒரு மினி பார்ட்டி ஹால் இருக்கான். அங்கே தான் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஹால் பேர் சொல்கிறேன், நம்ம சொல்ல வந்தேங்க. காலையிலே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் எதுனா கிளாக் ரூமோ ஏதோ ஒரு குளிச்சுட்டு அங்கேருந்து சமயபுரம் கோயில் போகலான்ட்டு இருக்கேன். நான் சமயபுரம் கோயிலெலாம் ஒரு தடவை 2 தடவை தான் போயிருப்பேன் லைஃப்லேயே. ரொம்ப வருஷமாக ஆச்சு போய், ஒரு 15 வருஷம் கிட்டே இருக்கும் நான் போய். அப்படியே சமயபுரம் கோயில் போயிட்டு 15 வருஷமா இல்லை, ரொம்ப வருஷம் இருக்கும். நான் ஒரு 18-20 வயசில் போனேன் சமயபுரம். அப்புறம் போனது இல்லை, ஞாபகம் வர மாட்டேன். இருக்கும் ஒரு குறைஞ்சி 20-25 வருஷம் இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு ஸ்ரீரங்கம் போகலான்ட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கம் போனால் ஒரு நாள் ஃபுல்லாகிடும், மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. ஸோ எதனா ஒரு கோயில், எனக்கு வெக்காளியம்மன் கோயில், திருவாடைக்காவல், சமயபுரம், உச்சிப்பிள்ளையார் கோயில் போனால் படிக்கட்டு ஏற நம்மளால முடியாது, டைம் ஆகிடும். அதுக்கோசரம் அது போகலான்ட்டு ஆசையாக இருக்குது. முடிச்சுட்டு எல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பிட்டு நைட்டு ஒரு 10 மணி ட்ரெயின். வீட்டில் 9 மணி கிளம்பிட்டேன்னா திருச்சி போயிடுவேன். திருச்சி மக்களுக்கு ஒரு ஹாய். சூப்பர் ஊருங்க திருச்சி, மதுரை எல்லாமே நல்ல ஊரில். சென்னை வந்து வந்தாலும் வாழ வைக்கும். பட் நல்லா சூப்பர், நிறைய கோயில் இருக்கிறது வந்து காஞ்சிபுரம், மதுரை, கும்பகோணம், திருச்சி இல்லையா? ரைட், எடுத்து வச்சுட்டு வரேன். இன்றைக்கி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல, பார்க்கலாம். என்ன சமையல் நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்க்கலாம். பண்ணிட்டு இருக்காங்க. இப்போலாம் சமையல் நான் தலையிடுறதே கிடையாது. மருமகம் வந்துடுறது வந்து மாமியார் ஆச்சு, மருமனாச்சு. சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னது அப்போல்லாம் எதனா ஒன்று சமைப்பேன், சிக்கன், மட்டன், ஏதாவது ஒன்று சமைச்சு வீடியோ போட்டுப்பேன். கொத்தமல்லி சட்னி அதுக்குது. இப்போ சமையல் ரூம்ல சேர்க்கறதே கிடையாது. இங்கே நானே பார்த்துட்டாங்க.
தாராளமாக செய்யுங்க. எங்கே விட்டாதானே செய்கிறது. வாங்க வந்து செய்யுங்க. சரி சாப்பாடு வடிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க காம எக்கத்தில் சொல்லிட்டேன். காய்கறி குழம்புக்கு நாங்கள் ஏங்க நிறைய என்ன இருக்கா இது என்ன என்னாச்சு ಕಾಯಿ ಕಂಪ್ಟಿ ಸಿಕ್ಕತ್ತೇಳಿ ಸೊರ್ರಿತೆ ಫ್ರೀ ಮಾತ್ರ ಕಾಯ್ತು ಏನು ಜರಸ್ ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪೈತೆ ಇಲ್ಲ ನಾ ಕೊಂಡು ಇಕ್ಕದೆ ஏதோ ஞாபகத்தில் ஊற்றிட்டு பார்த்தேன் குழம்புக்கு 5 கரண்டி என்ன ஊற்றிச்சு 5 கரண்டி இல்லைங்க 3 கரண்டி 2.5 கரண்டி தான் ஊற்றுறேன். ஆனால் சொன்னப்போ 2 கரண்டி எடுத்தாங்க. 1/2 கரண்டி எடுத்தேன். பேஸ்ட் நெக்ஸ்ட் ஊற்றிட்டு இருக்கேன் கரெக்டாக. என்னாச்சு ஏதோ குழம்பு பண்ணுறாங்க பண்ணி விட்டுக்கிட்டோம். எங்கள் ஒய்ஃபும் அவங்க அம்மா ஒன்று தான். என்ன தெரியுங்களா, எண்ணெய் கொதிக்கிற முன்னாடியே கடுகு போட்டுருவாங்க. இப்போ போட்டது கரெக்டு. அதே மாதிரி அப்பளம் வந்து இவங்களுக்கும் வறுக்க தெரியாது, எங்கள் மாமியாருக்கும் வறுக்க தெரியாது. அது ஒத்துக்கிறியா? அப்பளம் வறுக்கவே தெரியாது, வத்தல் வறுக்க தெரியாது. அது என்ன ஆகும், நானும் நல்லா உள்ளே விட்டு எடுப்பேன் அப்பளத்தை. இவங்க வந்து அப்படியே போட்டு எடுத்துருவாங்க. ஒரு பக்கம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கும். நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம். இவங்க அம்மா வந்து வெண்டைக்காய் பண்ணுவாங்க பாருங்கள், யாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வெண்டைக்காய் தூக்கு பண்ணுவாங்க. எங்கள் ஒய்ஃப் பண்ணுறதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி ஒன்று பண்ணுவாங்க சூப்பராக. கல்யாணம் ஆகி 29 வருஷம் ஆகுங்க. நான் என்ன நல்லா பண்ணுவேன்றது அவருக்கு சொல்கிறதுக்கு தெரியல. மாமியார் பண்ணாது கரெக்டாக சொல்கிறேன்ல. அப்போ பார்த்துக்கோங்க அவர் என்ன இது சாப்பிட்றாரு. பண்ணி முடியும். நம்மளாம் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்ம கூட நம்மளுக்கு வந்து கை வந்த கலை வந்து சிக்கன் தான். சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஐயோ சார் நிற்கிறா பாருங்கள், நம்மளுக்கு இதான் ஸ்டாண்ட். எங்கெங்கே கிடையாது அதெல்லாம் ஸ்டாண்டு தான். சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு. நீங்கள் சிக்கன் சுரேஷ் பாபு 250 சிக்கன் போடுங்களேன், நிறைய வரும். அதை சுரேஷ் பாபு 250 சாம்பார்னு போடுங்க, இன்ஸ்டன்ட் சாம்பார்லாம் வரும். எப்பவுமே ஆம்பளைங்க சமையல் செஞ்சால் நல்லாயிருக்குமா, பொம்பளைங்க சமையல் செஞ்சால் நல்லாயிருக்குமா சொல்லு? ஜென்ஸ் சமைச்சா தான் நல்லாயிருக்கும். இவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சமையல் விட மாட்டாங்க. நலபாகம்னுவாங்க. நலபாகம்னா ஆம்பளைங்க பண்ணுறது நலபாகம். இப்போ பெரிய பெரிய கல்யாணத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க, பொம்பளைங்க பண்ணுறாங்க. ஹோட்டல்லாம் ஆம்பளைங்க பண்ணாலும் இருக்கும், வீட்டில் பொம்பளைங்க பண்ணாலும் இருக்கும். கரெக்டாக? ஆமாங்க. சரி பண்ணி முடிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் என்ன சமையல் பண்ணுறாங்கன்ட்டு. அவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. கரெக்டாக இருந்துச்சுங்க வேலை. கீழே தம்பி குளிப்பாட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணேன். இப்போது அயன் பண்ணிட்டு வரேன். கத்திரிக்காய், முருங்காய், மாங்காய் போட்டு எடுக்கலாம். மாங்காய் ஊறுகாய் பண்ணுவேன். அப்போ பண்ணலாம். இதுங்க சாம்பார் இல்லை, இது காரக்குழம்பு. காரக்குழம்பு. முருங்காய் எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி வந்து முருங்காய் எவ்வளோ தெரியுங்களா? ஒரு முருங்காய் 18 ரூபா 15 ரூபா. இது 15 ரூபா. இந்த முருங்காய் 15 ரூபா. ஒரு காலத்தில் எங்கள் மரம் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முருங்கை மரம் இது சின்னதாக இருக்குது. எங்கள் முருங்கை மரம் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரோடு ஃபுல்லாக பறவை அந்த ஆப்போசிட் வரைக்கும் ஃபுல்லாக மூடின்னு இருக்கும். குறைஞ்சது 100 காய் 150 காய் எப்போவுமே இருக்கும். நிறைய பேர் பாபனான்னு கத்துவாங்க. என்னம்மா 2 காய் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துமாண்ணா, அவ்வளோ காய் இருக்குது. இப்போ நான் என்னடான்னா 15 ரூபாய்க்கு ஒரு முருங்கை வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சீசன் இல்லை. இப்போ இங்கே பூ விட்டுருக்கு பாருங்க. இன்னும் இந்த பூ விட்டுருக்கா? ஆடி மாதத்தில் ஆமாம் நல்லாயிருக்கும். கீரை முருங்காலாம் சூப்பராக வரும். சாப்பாடு ஆகிடுச்சா? சரி பண்ணி முடி, நான் அயன் பண்ணிட்டு வரேன். சரி ஏய் நேர பராஜய் நல்லா தவள ஆரம்பிச்சிட்டான். காய் மேவரி கம். ஒரு நிமிஷம் இருங்க, சமையல் முடிஞ்சிச்சு காமிக்கிறேன். பார்த்துலாம். கீரை அரைக்கீரை பண்ண போகிறாங்க. ஆரம்பிச்சா குழந்தை ஒரு செகண்டு தான். மேவரி ஓடி 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 ஓடி. இன்னைக்கு ஒயிட் ரைஸ், கீரை, கரண்ட் இல்லை தான் சரியாக தெரில, உளுத்தம்பருப்பு கூட்டு, முருங்காய், கத்திரிக்காய்
காரக்குழம்பு, ரசம், உருளைக்கிழங்கு எல்லாம் காய்ச்சி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல். கால் பண்ணிக்கல. ஓ, இதுதான் சமையல். வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிடுவோம்.